வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்னுடைய குழந்தைகள் மலைவாழ் குழந்தைகளை பார்க்கறதுக்காக என்னுடைய பயணம். இந்த பயணத்தை இனிதாக கொடுத்த இறைவனுக்கும் இறைசக்திக்கும் பிரபஞ்ச பேராற்றல்களுக்கும் என்னோடு பயணிக்கும் இறை துளிகளுக்கும் கோடான கோடி நன்றிகள், நமஸ்காரங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அன்னதானத்துக்காக இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து என்னை வழி அனுப்பியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி குழந்தைகளுக்கு தேவையான உணவோடு நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன். நிறைய பேரோட விஷயம் என்னென்னா, அன்னதானம் எதுக்கு இந்த காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா யார் சாப்பிடாமல் இருக்காங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். அதே போல் தான தர்மத்தில் ஈடுபாடு இல்லாமல் தன்னுடைய சுயநலம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பயணம்னு மட்டுமே ஒரு சுயநல பாதையில் போகிறவங்களும் இருப்பாங்க. அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது 2 வகையாக இருக்குது. ஒன்று ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா பசிச்சா மட்டும்தான் வாங்கிப்பாங்க, இல்லைன்னா வாங்கிக்க மாட்டாங்க இல்லையா? அது ஒரு வகை. 2வது பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம அன்னதானம் கொடுக்கறது அவங்களுக்காகத்தான், அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து எதுவுமே நீங்கள் போகும்போது கூட வரவே வராது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் கண்டிப்பாக நீங்கள் அவ்வுலகம் செல்லும்போது கூடவே வரும். இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியம் தானம் தர்மத்தால் வரக்கூடிய அருள். அந்த அருள் இருந்தால் மட்டுமே மே உலகத்தில் போகும்போது நமக்கான உணவு, நீர், நமக்கான அடுத்த ஜென்மத்திற்கான ஒரு அருமையான ஒரு அருள்கள் கிடைக்கும். இதுதான் உண்மை. நமக்கான சம்பாத்தியம்தான். நம்ம இந்த உலகத்தில் இப்போ பிறப்பெடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கான கர்மாக்கள் குறையிறதுக்கும் இந்த தான தர்மம் முக்கியமாக பயன்படுது. அதே போல் மேலே இறைவனடி சரணாகதி அடையும் போதும் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள். இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அழிந்து போகக்கூடிய, மறைந்து போகக்கூடிய மாயங்களில் நம்ம மாட்டிக்கிட்டு இதெல்லாம் நிரந்தரம்னு நம்ம வாழ்கிறோமோ, அது எல்லாமே நிரந்தரமே கிடையாது. உறவுகளாக இருக்கட்டும், சேமித்த சேமிப்புகளாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், ஒரு மாயை. அது எல்லாமே நம்ம விட்டு மறைந்து போகக்கூடியது. ஏன் இந்த உடலுக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆடை அலங்காரங்கள் இப்படி எல்லாமே மாயை தான். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. அந்த ஆன்மாவை எப்படி கடவுள் இந்த பூ உலகத்துக்கு அனுப்பினாரோ அதே போல் நிறைந்த தர்மங்கள்னால் நிறைந்த அருட்களை பெற்று மே உலகத்துக்கு ஈசனடி சமர்ப்பணம் ஆகணும். அந்த சம்பாத்தியம், அந்த சொத்தை நாம் சேர்க்கணும். அதனால் நல்லா சிந்திச்சு பாருங்கள். தான தர்மம் செய்கிறது நமக்கு தான் பலனே தவிர வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு கிடையாது. அவங்க வரம் பெற்றவங்க. இறைவன் கொடுக்க செய்த அந்த தானத்தை பெற்று சாப்பிடுவது அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு வரம். அவங்க வரம் பெற்றவங்க. நம்ம அந்த பெற்றவர்கள்கிட்ட நம்ம வரம் கேட்டு போகிறோம். அதுதான் உண்மையான விஷயம். புரிஞ்சு நம்மளால் முடிஞ்சது மனிதர்களுக்கு தான்னு கிடையாது, விலங்குகள் எத்தனையோ வாயில்லாத ஜீவராசிகள் இருக்காங்க. நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து சிறப்பான அருட்களை பெறுவோம். நன்றி.